டுடேஸ் வீடியோ சாம்பார் வித் வெண்டைக்காய் பொரியல். இதுக்கு தோரம்பருப்பை நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் வைங்க. அதுலேயே கொஞ்சம் எண்ணெய், பெருங்காயத்தூள் போடுங்க. பூண்டு நசுக்கி போட்டுருங்க. காய் நான் அதுலேயே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு முருங்கைக்காய், 2 பீஸ் கேரட் போட்டிருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு புளி கரைசலை கொஞ்சம் கரைச்சி ஊற்றி ஒரு விசில் வைங்க. இப்போ முதல்ல 3 விசில் பருப்பு வேக வைக்கிறதுக்குன்னா 1 விசில் காய் வேக வைக்கிறதுக்கு அவ்வளோதான். அதை இறக்கி வச்சுருங்க. அந்த நேரத்துலையே நம்ம என்ன செய்யலாம், வெண்டைக்காய் பொரியலை இப்போ பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் பொரியலுக்கு நான் ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி ஊற்றிக்குங்க. கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்குங்க. வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரு 1/2 தக்காளி எடுத்து போட்டுக்குங்க. வெண்டைக்காயை அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு கிளறி சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வைங்க. அந்த நேரத்துலேயே ஒரு 2 தேங்காய் சில்லு திருவி வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் வெந்து முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, தேங்காய் சில்லை அதில் போட்டு கிளறி எடுத்துக்க வேண்டியது தான். கருவேப்பிலை போடுங்க. பூண்டு வேணும்னா போடலாம். நான் இதில் பூண்டு போடலை. சரிங்களா? சாம்பார் வித் வெண்டைக்காய் பொரியல் ரெடி. Thank you for watching. Like, share and subscribe.